கோவம்லாம் ஒரு நாள்ல போகக்கூடிய ஒரு விஷயமா இல்ல. செவ்வாய் வந்து இவங்களுடைய கோவம் இந்த வேகத்துக்கு வந்து காரணம் சொன்னீங்க. அதே அளவுக்கு வேகத்தோட வெளியில வந்தாலும் கூட, மனதளவுல இவங்க வெளியில வரத்துக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கும்? நிச்சயமா. ராசி அப்படின்றது தான் மனசுன்னு சொல்றோம். ம். செவ்வாயினுடைய வீட்ல சந்திரன் இருக்கிறதுனால தான் இவ்வளவு வேகம். ராக்கெட் வேகத்துல மேஷராசி பழகி, அதே ராக்கெட் வேகத்துல பிரியறதுக்கு அந்த செவ்வாய் தான் காரகர். அதே நேரத்துல இத விட்டு வெளியில வர்றது இவ்வளவு வேகமாலாம் வரவிட மாட்டாரு சனிபகவான். எங்க ராஜா போறீங்க? 11 கூடைய பாவி நாங்க இருக்கேன். நான் கொஞ்ச நாள் வச்சிருக்கேன். ஒரு 2 நாளைக்கு நான் உன்னை ஆட்டி படைக்கிறேன் அப்படிம்பார். குரு ஆட்டி படைச்சதாவது கொஞ்சம் கோவதாவும் வீட்டுக்குள்ள இருக்கும். சனி பகவான் ஆட்டி படைக்கும் போது மேசராசிக்காரர்கள் ரோட்டுக்கு வருவாங்க பாருங்க. ரோட்ல குண்டு குழி போடலன்னா கவர்மெண்ட் தொலைஞ்சிச்சு. டிராபிக் போலீஸாவே மாதிரி எங்கடா போற, ஏன்டா வந்து இடிக்கிற, ஏன்டா மேல வந்து விழுகிற, ஏன்டா முறைச்சு பாக்குற அப்படின்னு கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ரோட்ல நின்று சண்டை போறதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயம் இல்லாத இடத்துல தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிலையை மேசராசிக்காரர்கள் எப்போதுமே செய்வாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ பெரிய பிரிவு பிரச்சனை நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்துல கையில கிடைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மேசராசிக்கார பெண்களோ ஆண்களோ ஒரு காபி டம்ளர் குடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த காபி டம்ளரை வச்சா கூட அந்த காபி டம்ளர் பரதநாட்டியம் ஆடுமா. அந்த அளவிற்கு வேகமாக அதை செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த பிரிவை கடக்கும்போது அந்த பழைய கால ரிங்டோனு அந்த பாட்டு கேட்டாலே போதும். இவங்க வச்சிருப்பாங்கல்ல அந்த ஒரு நட்பு இருக்கும்போது ஒருத்தர் பழகும்போது பேசும்போது ஒரு கணவன் மனைவியா இருக்கும்போது நண்பர்களா இருக்கும்போது காதலனா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த போர்டு அந்த பேரு பார்த்தா கூட முகத்தை அப்படியே என்னமோ கழுத்து வலி வந்த மாதிரி இங்கிட்டு திருப்பிக்கிறாங்க. ஒன் சைடா பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டோ அந்த நினைவோ இவர்களுடைய மண்டைக்குள்ள ரிங்டோன் மாதிரி காலர் டியூன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். மனசை குழப்பிக்கிட்டே இருக்கும். அந்த கோபத்துல வண்டியில சீட் கவர்ல தூசி இருந்தா கூட அதை தட்டும் போது பாத்தீங்கன்னா அனல் தெரிக்கும். சைடு மிரர் உடையும். கண்ணாடி முன்னாடி இவங்க நின்று பார்க்கும்போது அப்படியே இவங்க உருவமே 4 உருவமாக இவர்களுக்கு தெரியும். இது 2வது நாள். 2வது நாளைக்கே இப்படி இருக்குதுன்னா 3வது நாள் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் 2 நாளைக்கு கையில வச்சிருந்ததுக்கே இந்த பாடுபடுத்தி விடுவாரு. ரோட்டிலும் சரி வீட்டிலும் சரி ஒரு சட்டத்துல வாதாடுற வழக்கறிஞர் கூட தோத்து போகணும். அந்த அளவுக்கு கோபம் மேசராசிக்காரர்கள் வெளிப்படும்.